ப்ளஸ் ஆச்சுன்னா அவன் என்ன சொல்கிறது, என்ன கேட்டகரியில் சேர்க்குறதுனே சத்தியமாக தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா சத்யாவோட சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிழிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப டூ மச். ஏன்னா அது எவ்வளோ காஸ்ட்லி ஷர்ட்டு, யார் கிஃப்ட் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிழிக்கிறாங்க. கிழிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஷூ எடுத்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளும் எல்லாம் பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சிலது மிஸ் பண்ணுறது வருது. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஷூ எடுத்து உடைக்க ட்ரை பண்ணும்போது நைஸாக வந்துட்டு அருண் அதை தடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷூ எடுத்து கையில் பின்னாடி வச்சுட்டு அருண் அதை கையில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தா நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் அருண் பண்ணது. ஏன்னா ஷூவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் போட்டு உடைக்கிறது சரி கிடையாது. ஸோ அதையும் அருண் ஷூவை கொடுங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா கையிலேருந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அருண் அப்படி கண்டுக்காத மாதிரி நைஸாக அதை தடுத்துட்டாரு. ஸோ இதை தான் சாச்சனா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா பற்றி நம்மளை என்னெல்லாம் கேட்கணும், நம்ம மனசில் என்னெல்லாம் என்ன இருந்துச்சோ அவ்வளோத்தையும் முத்துக்குமரன் கேட்குறாரு. சூப்பராக கேட்குறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? இப்படியே இருக்கே, சும்மாவே இருந்துகிட்ருக்கே, எத்தனை பேர் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க, 60 நாள் இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னத்தையா ஒன்று பண்ணியிருக்கியா, உனக்கே குற்ற உணர்ச்சியா இல்லையான்னு கிளின்னு கிழிக்கிறாரு. அவ்வளோ ஸ்மூத்தாக கிழிக்கிறாரு. ஆனால் சத்யா எதுக்குமே அசரலை. அதையும் பாராட்டணும். ஆக்சுவலாக சத்யா அப்படியே பேசாமல் சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா போயிட்டு அருண் சொல்கிறாரு, டே டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அருணுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும் போல இருக்குது. டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சத்யாவை சொல்கிறாரு, நீ எதாவது வெளியில் போய் கடையாவது வச்சு பொழைச்சிக்க வேண்டியதானே, எதுக்குடா இங்கே வந்து பிக் பாஸில் இருக்கிற, ஒரு வேலையும் பண்ணாமல் செமையாக டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் அவர் அசரலை. அப்புறம் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு போய் கேமரா முன்னாடி சொல்ல வைக்கிறாரு, நான் இந்த வீட்டில் எதுக்குமே ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை, நான் சும்மா தான் வந்திருக்கேன், எனக்கே 60 நாளாக சும்மா தான் இருக்கிறேன், நானே குற்ற உணர்ச்சியில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாங்க. அதை உட்காந்து நம்ம என்னெல்லாம் சத்யா பற்றி இவங்க இவ்வளோ ஒரு நாள் எவ்வளோ விமர்சனம் வெளியில் இருந்துச்சோ அதை டைரெக்டாக பார்த்த மாதிரி மனுஷன் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு தான் அந்த முத்துக்குமரன் அமைதியாக இருக்காராங்கிறது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வெளியிலோட ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படியே சொல்கிறாரு. சொல்லி சத்யாவை சொல்ல வைக்கிறாரு. சத்யாவை கேமரா மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனியை வந்துட்டு தரையில் கொஞ்சம் சொல்யூஷன் ஷாம்புவோ ஏதோ ஊற்றிட்டு மஞ்சரி அதை கையால் அள்ள சொல்கிறாங்க. ஸோ அதை பவித்ரா பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தர்ஷிகா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அந்த ஸ்பாஞ்ச் மேலே ரயானை பொருளை சொல்கிறாங்க. பொருளை சொல்லும்போது வேணாம் நீயே எந்திரிச்சிரு, ஏதாவது ஷாக் அடிச்சிடாமல், அப்படி அதில் என்ன ஷாக் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ தர்ஷிகா அதை ஸ்டாப் பண்ணி ரயானை எந்திரிக்க சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பழைய அப்டேட்ஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.